தன் தனி மனித சுதந்திரம் உண்டு என்று சந்தோஷமாக இருக்கும் அஜித்தை ஏன் இந்த வம்புக்குள் இழுக்கிறார்களோ அந்த அரசியலுக்கே வெளிச்சம். ஆனாலும் சில வருஷங்களுக்கு பின் அரசியல் வானில் அஜித்தின் வெளிச்சம் அடிப்பதால் ரசிகர்களின் மனசுக்குள் பூவாலி தீபாவளி. சமீப காலமாக கமல்ஹாசன் வீசும் ஒவ்வொரு சொல்லும் ஏதாவது ஒரு அதிமுக பிரமுகரின் அடிவயிற்றில் விழுந்து அனலாக கொதிக்கிறது. எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து விட்டது என்று சொன்னாலும் சொன்னார். அமைச்சர்களின் கோபத்தீ கமலின் வீட்டையே கொளுத்தி விடுகிற அளவுக்கு கொழுந்துவிட்டு எரிகிறது. கமல் எல்லாம் ஒரு ஆளா, அவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று உயர்கல்வி அமைச்சர் ஒருமையில் பேசியதை இன்னமும் அதிர்ச்சி விலகாமல் நோக்குகிறது தமிழகம். இன்னொரு பக்கம் பிக் பாஸுக்கு எதிராகவும் கமலுக்கு எதிராகவும் கட்சிகளையும் அமைப்புகளையும் தூண்டி விடுகிற வேலைகள் எல்லாம் சைலண்டாக நடந்து வர முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க போவதில்லை என்ற பிடிவாதத்தில் இருக்கிறார் கமல். இந்த நிலையில தான் கமல் மீது வன்கொடுமை சட்டத்தை ஏவி அவரை உள்ளே தள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறார் சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம். அதோடு விட்டாரா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முன் நடிகர்களை மிரட்டுறாங்க என்று அஜித் பேசிய போது இந்த கமல் எங்க போயிருந்தாரு? அஜித்தின் துணிச்சல் கமலுக்கு இருக்கிறதா என்று கேட்க, சும்மா இருக்கும் அஜித்தை எதுக்குப்பா இவங்க சண்டைக்குள் இழுக்கிறீங்க என்று அதிர்ச்சி குரல் கேட்கிறது. எல்லோரும் கூடி கமல்ஹாசனுக்கு கட்சி ஆரம்பித்து கொடுத்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க போல இருக்கு. பாஜகவின் புதிய இந்தியாவில் இதுவும் ஒரு அஜெண்டாவா இருக்குமோ? இருக்கும்.